வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட ரியல்மியோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் வந்து இருக்குது. ரியல்மி பட்ஸ் T300 இயர்பட்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12.4mm டைனமிக் பேஸ் டிரைவர், அப்புறம் வந்து 30 dB ANC, அப்புறம் 40 hours டோட்டல் ப்ளே பேக்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 360 டிகிரி ஆடியோ, அப்புறம் 50 milliseconds அல்ட்ரா லோ லேட்டன்சி, அப்புறம் ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட எம்ஆர்பி வந்து 4000 வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா 2300 rupeesக்கு வந்து செல் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இப்போ இதோட சீலை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். அப்புறம் மற்ற ஆக்சரிஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குது. அப்புறம் டைப் சி கேபிள், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நிறையா வளவலன்னு தராமல் நமக்கு வந்து சிம்பிளாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த ரியல்மி பட்ஸ் Air 5 இருக்கட்டும், அப்படி இல்லைனா Air 5 Pro இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து கிளாசி ஃபினிஷ்னால அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக மைனர் ஸ்க்ராச்சஸ் வந்து பயங்கரமாக வந்து ஆயிடுச்சு. ஆனால் இந்த இயர்பட்ஸில் நம்ம வந்து மைனர் ஸ்க்ராச்சஸ் பற்றி வந்து கவலையே பட தேவையில்லை. அப்புறம் சைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா குட்டியாக நல்லா காம்பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஈஸியாக இந்த இயர்பட்ஸை நம்ம வந்து பாக்கெட்டில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி போர்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எரியிற மாதிரி இது வந்து க்ரீன் கலரில் இருந்ததுன்னா அதோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 20% மேலே இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து 20% கீழே இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம வந்து கேஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 டோன் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலாக எனக்கு இந்த 2 டோன் ஃபினிஷ் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அப்புறம் அதோட ஹிஞ்சோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலலாம் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. அண்ட் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நல்ல ஒரு ஆங்குலரான நேட்டை ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஸ்டெம்முமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லைட் வெயிட்டாக வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. அதனால் அதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா செம பக்காவாக வேறு லெவலில் வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிளாசி ஃபினிஷ்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 இருக்கனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக உடனே பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்குன்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து IP55 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து IP55 ரேட்டிங் இருக்கனால இது பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆஸ் ப்ளஸ் பிளாஸ் ப்ரூஃபாகவுமே வந்து இருக்கும். பரவாயில்ல, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து IP55 ரேட்டிங் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். இதோட எக்ஸ்பென்சிவாக இருக்க ரியல்மி பட்ஸ் Air 5 Air 5 Proவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு IPX5 ரேட்டிங் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் லாட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் எனேபிள் பண்ணோம்னா இதில் வெறும் 50 millisecondsக்கான ஒரு வேறு லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கனால வீடியோ பார்க்கும்போது சரி, கேம்ஸ் ஆடும்போது சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 40 ஹவர்ஸ்க்கான ஒரு பெரிய மேசிவான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 8 hours வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 50% வச்சு கிடச்ச ரிசல்ட்ஸ்னு வந்து ரியல்மி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ANC ஆஃப் பண்ணும்போது நம்ம வந்து ANC ஆன் பண்ணோம்னா அதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 30 hours வரைக்கும் வந்து கிடைக்கும். அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 6 hours வரைக்கும் வந்து கிடைக்கும். இது போக இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வரும் 10 minutes சார்ஜ் போட்டால் போது இதில் வந்து 7 hours வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கிறனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலையே பட தேவையில்லை. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் இயர்பட்டில் 2 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக இவங்க வந்து கால் நாய்ஸ் கேன்சலேஷனுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த ரியல்மி பட்ஸ் T300லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 30 dB வரைக்கும் ANC வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 30 dB ANC இருக்கனால அதோட ANC பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு.
ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு வந்து சொல்லலாம். அண்ட் இதே ANC மைக்ஸை நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி மோடுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்பரன்சி மோடுமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்க ரியல்மி லிங்க் ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோலில் ஏஎன்சியோ இல்லைனா டிரான்ஸ்பரன்சி மோட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரியல்மியில் இருக்கிற சேம் 4 ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டமைஸ் ஈக்குவலைசருமே வந்து மேக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பேஷியல் ஆடியோ. ஸோ இது ஒன்று நமக்கு வந்து 360 டிகிரி சவுண்டை தான் வந்து ஸ்பேஷியல் ஆடியோன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 360 டிகிரி சவுண்டை லிசன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லேயே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வால்யூம் என்ஹான்சர். ஸோ ஒன்று நமக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்கும். அப்புறம் கேமிங் மோட் நம்ம டேரெக்டாக ஆப்பில் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைன் மை ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா பட்டன் செட்டிங்ஸில் நீங்கள் வந்து பட்டன்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆப் வந்து நல்லா ஃபீச்சர்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் இந்த ஆப்பில் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து சவுண்ட் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 12.4 mm ஒரு பெரிய மேசிவான டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 12.4 mm ஒரு பெரிய டிரைவர் இருக்கனால அஃப்கோர்ஸ் அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக வந்து இருந்துச்சு. ஸோ பொதுவாக ரியல்மி பார்த்தீங்கன்னா பேஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்பவே சூப்பராக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து செமையாக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் பேஸாலும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரின்னு வந்து சொல்ல முடியாது. ஓகே, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மற்ற டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சவுண்ட் செப்பரேஷனுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வேற லெவல் ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ஸோ 2300 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2300 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், அப்புறம் பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஏஎன்சியாக இருக்கட்டும், அது மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த வித கம்ப்ளைண்ட்ஸுமே வந்து இல்லாமல் தாராளமாக நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.